இஸ்லாம் அவர்களுடைய காலத்து மக்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள். வத்தி என்கிற பெரியவருடைய அந்த சிலையை வடித்து வணங்க ஆரம்பித்தார்கள். அதுபோன்று அந்த நேரத்தில் வாழ்ந்த இன்ன பிற நபர்கள் யஊக் என்கிற, நசிர் என்கிற, சுவா என்கிற பெரியவர்களுடைய சிலைகளை எல்லாம் வடித்து அல்லாஹ்விற்கு இணையாக கடவுள்களை வணங்கினார்கள். இவர்களை ஒரு காலமும் நாம் விட்டுவிடக்கூடாது என்று இறந்து போகிற நேரத்தில் கூட நூஹ் நபியை நம்பிவிடாதீர்கள் என்று தங்களுடைய சந்ததியினர்களுக்கு வசியத் செய்ததின் விளைவு சுமார் 950 ஆண்டுகள் நூஹ் நபி அவர்கள் அழைப்பு பணி செய்த பொழுதும் நூஹ் நபியை ஈமான் கொண்ட மக்கள் வெறுமனே 20 நபர்கள்தான். கப்பலில் ஏறியது என்னவோ இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுவது போல 72 நபர்கள். அந்த 72 நபர்களும் இஸ்லாம் கொண்டார்களா, ஈமான் கொண்டார்களா என்றால் கிடையாது. அதில் ஆச்சரியம் என்னவென்றால் 20 நபர்கள் தான் 950 ஆண்டுகள் அவர்கள் அழைப்பு பணி செய்து கடுமையான முறையில் அவர்கள் அழைப்பு செய்த பொழுதும் உழைப்பு செய்த பொழுதும் ஈமான் கொண்டவர்கள் வெறுமனே 20 நபர்கள் தான். அதில் சில நபர்கள் தாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும் என்றும் சில நபர்கள் கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைக்கிணங்க, அவர்களுடைய துஆவிற்கு இணங்க அல்லாஹு தஆலா வெள்ளத்தை ஏற்படுத்தினான். உலகமே வெள்ளக்காடாய் மாறியது. உலகத்தில் உள்ள அத்துணை நபர்களும் அழிக்கப்பட்டார்கள். அத்துணை நபர்களும் வெள்ளத்தில் மூழ்கி மாண்டு போனார்கள். கப்பலில் ஏறியவர்களை தவிர அவர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த பூமியை மீளுருவாக்கம் செய்தான். அதனால் தான் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் பஷர் சானி, மனித குலத்தின் 2வது தந்தை என்று அவர்களுக்கு பேர் சொல்லப்படும்.